ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் தான் உங்கள் என்கே விலாக்ஸ் கலை. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நான் கன்சீவாக இருந்தது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். பார்த்தீங்கன்னா டெலிவரி ஆயிடுச்சு. டெலிவரி ஆகி கூட ஒரு மாதம் ஆயிடுச்சு. ஒரு மாதம் ஆயிடுச்சுங்க. ஏன் இவ்வளோ நாள் சொல்லலன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து நான் செட்டில் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு. அதனால் சரி மெதுவாக சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏற்கனவே நான் ஷார்ட்ஸில் ரிவ்யூ பண்ணிட்டேன். டெலிவரி ஆனது என்ன பேபி பிறந்துச்சுன்னு சொல்லிட்டேன். சொல்லிடலாமா? பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பையன் தான் பிறந்திருக்காங்க. செகண்ட் பேபி தான் அது. ஃபர்ஸ்ட் குழந்தை பொண்ணு. ஃபர்ஸ்ட் குழந்தைக்கும் 10 வருஷம் டிஃப்ரெண்ட். அது ஏன் அவ்வளோ லாங் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2-3 டைம் பார்த்தீங்கன்னா கன்சீவ் ஆகி அபார்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் அபார்ஷன் ஆனதுனால பார்த்தீங்கன்னா நிற்கல. அதனால இப்போ 10 வருஷம் கழிச்சு தான் இப்போ கன்சீவாக இப்போ டெலிவரி ஆகிருக்குது. பையன் தான் பிறந்திருக்காங்க. அப்புறம் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை பையன் பிறப்பான். நான் லாஸ்ட் வரைக்கும் பொண்ணு தான் நினச்சிட்டு இருந்தேன். உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் பொண்ணு தான் நினச்சோம். ஆனால் எல்லாரும் சொன்னாங்க உங்களுக்கு பாய் பேபி தான் பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாருமே அம்மாலேருந்து அக்கா மாமா எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் எனக்கு நம்பிக்கை இல்லைல்ல. எனக்கு பார்த்தீங்கன்னா பொண்ணு தான் பிறக்கும் அப்படின்னு ஒரு இதில் தோணினாலும் மனசுக்குள்ளே பையன் தான் பிறக்கும்னு தோணிட்டு இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா நல்லபடியாக பையன் தான் பிறந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன சொல்றதுன்னா நார்மல் ஆகும் தான் நான் எதிர்பார்த்தேன். லாஸ்ட் வரைக்கும் நார்மல் தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் லாஸ்ட் ஒரு 10 நிமிஷத்துல ஆப்ரேஷன் தான் பண்ணி அவங்க சொல்லிட்டாங்க. ஆமாம், ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் குழந்தை நார்மல் தான் ஆச்சு. இப்போ இந்த செகண்ட் பேபிக்கும் ஃபர்ஸ்ட் குழந்தைக்கும் 10 வருஷம் டிஃப்ரெண்ட் இல்லைங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா குழந்தையும் கொஞ்சம் வெயிட்டாக இருந்தாங்க. 3,700 3,200 இருந்தாங்க. யாரு? பையன். 3,200 இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா நார்மலுக்கு கொஞ்சம் சிரமம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க டாக்டரு. எனக்கு மற்றபடி பிபி சுகரு எல்லாமே நார்மலாக தான் இருந்துச்சு. பனிக்குளத்தில் தண்ணி கூட நார்மலாக தான் இருந்ததுங்க. காலையில் டெலிவரிக்கு முன்னத்த நாள் பார்த்தீங்கன்னா எனக்கு வலி வந்துருச்சு. வலி வந்து அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டோம். போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேயும் விட்டு விட்டு வலி வந்துட்டே தான் இருந்துச்சு. சரி நானும் அப்போ வரைக்குமே நான் நினச்சேன் நார்மல் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு பனிக்கூடம் உறைஞ்சதும் அந்த தண்ணி கிரீன் கலரில் வந்துச்சு. பையன் மோஷன் போயிட்டான்னு சொன்னாங்க. வயிற்றுல பார்த்தீங்கன்னா குழந்தை மோஷன் போயிடுச்சு. அதனால கிரீன் கலர்ல தண்ணி வந்தாலே பார்த்தீங்கன்னா வயிற்றுக்குள்ள குழந்தை மோஷன் போனனால அது மாதிரி வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா நார்மல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. உடனே ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சரி அம்மாவும் பையனும் குழந்தையும் நல்லபடியாக வரணும்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆப்ரேஷனே பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆப்ரேஷன் தான் பண்ணாங்க. நல்லபடியாக குழந்தை பிறந்தாங்க. ஹாஸ்பிட்டல் 5 நாள் இருந்தோமா? ஆமாம், 5 நாள் 6 நாள் இருந்தோம். அதனால இப்போ டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டாங்க. சரி அதனால தான் சரி உடம்பு ரெக்கவர் ஆன பின்னாடி நம்ம வீடியோ போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போடாமல் இருந்தேன். ஹாஸ்பிட்டல் வந்து டயர்ட்னஸ், வீடு செட் பண்ணணும், அப்புறம் எல்லா வேலையும் பார்க்கணும்ல. அப்புறம் இடையில இவருக்கு வேற இப்போ நம்ம விநாயகர் வேலை செய்கிறோம்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். விநாயகர் சதுர்த்திக்கான பொம்மைகளை நம்ம செய்கிறோம். அந்த வேலை நடந்துட்டு இருக்கு ஒரு பக்கம். அதுக்கப்புறம் டெலிவரி ஆனதுனால எனக்கும் டைம் இல்லை வீடியோஸ் போடுறதுக்கு. அதனால பார்த்தீங்கன்னா போட முடியல. மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு நான் போட ட்ரை பண்ணுறேன். இனிமேல் பட்டு போட முடியுமான்னு தெரியல. குழந்தை பிறந்தனால நம்மளுக்கு டைம் கிடைக்கிறப்ப எடுத்து போடுவோம். டைம் கிடைக்கிறப்ப கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். நம்ம சேனலில் வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். நம்ம வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவீங்க? நெக்ஸ்ட் டைம் நான் வேற ஒரு இதோட பேசுவோம். நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா தம்பியோட பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் தான். 3 மாதத்துல வச்சுக்கலான்னு சொல்லிட்டு ஜூன் மாதம் வருதா? அடுத்த மாதம் வருதுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா தம்பியோட பேர் ரிவீல் பண்ணிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் பாய்.